السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله هدى الحمد لله الذي هدى عباده إلى سبل المعاش ويسر وهيأ لهم ما يحتاجون إليه من أسباب الرزق وقدر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له بيده النفع ودفع النقم، وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله الأعظم الخاتم برسالته جميع الرسالات والمؤيد بالآيات البينات، عليه أزكى الصلوات والتسليمات صلى الله عليه وسلم وعلى آله وصحبه الهداة الثقات ومن صار على دربهم إلى يوم تبدل الأرض غير الأرض والسماوات. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா அஸ்வாக்குனா மிர்ஆத்து ஹுவியத்தினா, நமது சந்தைகள், அதாவது வியாபார தலங்கள், நாம் வியாபாரம் செய்கின்ற இடங்கள் நமது அடையாளத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாகும். இதுக்கு சொல்லிக்கிறாங்க மிர்ஆத்து ஹுவியத்தினாண்டா நமது அடையாளத்துடைய கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். என்னடா, நாம் யார் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம்தான் நமது வியாபார தலங்கள், மார்க்கெட், சந்தைகள். இதான் இன்றைய தலைப்பு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவன்தான் தன்னுடைய அடியார்களுக்கு வாழ்வாதாரங்களை பெறுவதற்கான வழிகளை இலகுபடுத்தியிருக்கிறான். அவர்களுக்கு தேவையானவைகளுக்கான காரணிகளை, ரிசுக்கை அடைவதற்கான, வாழ்வாதாரத்தை அடைவதற்கான வழிகளை இலகுபடுத்தி அல்லாஹ் அவற்றை வடிவமைத்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாகவும் அவன் மட்டும்தான் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தமானவன் என்று கூறியவனாகவும், அவனுடைய கையிலே தான் நன்மையையும் தீமையும், மனிதனுக்கு வரக்கூடிய நன்மையையும் அவனுக்கு வரக்கூடிய தீங்கையும் தருவதும் தடுப்பதும் இருக்கிறது. அத்தகைய அல்லாஹுவை வணங்கியவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு வந்த எல்லா விதமான நபித்துவத்தின் இறுதி நபித்துவமாக அவர்களுடைய நபித்துவம் இருந்தது. அல்லாஹ் சிறந்த நற்சான்றுகளை கொண்டு அவர்களது தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தினான். அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அம்மா பாத், தலைப்பில் நாம் சுருக்கமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நமது கலாச்சாரம்டா என்னன்றதை நம்மளோட மார்க்கெட்டில் நாம் எப்படி நடக்கிறோம்ன்றது தீர்மானிக்கும். இதுதான் இன்றைய சுருக்கம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். நான் முடிந்தவரையும் இன்றைய இந்த ஹுத்பாவை நான் சுருக்கமாக தர பார்க்குறேன். அடியார்களே, மின் மவாஹிரி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்தி, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளுடைய வெளிப்பாடு எப்படி என்றால், அவர்களுக்கு ரிஸ்கை அடைவதற்கான பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தியிருக்கிறான். வாழ்வாதாரத்தை பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கின்றான். இதில் முக்கியமான ஒன்றுதான் சந்தைகள், கடைத்தெருக்கள். அதிலே பல்வேறு வகையான பயன்களை அடைந்து கொள்ள முடியும். அவன் அந்த தன்னுடைய தேவைகளை சந்தைகளிலே அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதே போல கொடுக்கல் வாங்கல்களை அவன் எளிமைப்படுத்தி கொள்ள முடியும். எனவே சந்தை என்பது ஒரு உயர்ந்த நோக்கமுள்ள ஒரு இடமாகும். மஜாலுன் வாசிஉன், அது ஒரு பெரிய ஒரு இடம், பெரிய ஒரு தளமாக இருக்கிறது. லி தஹ்சீலில் கஸ்பில் ஹலால், ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கான ஒரு இடமாக இந்த கடைத்தெருக்கள் இருக்கிறது, மார்க்கெட்ஸ் இருக்குது. வ தஆவுனி அலா தபாதுலில் மனாஃபி, பிரயோசனங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை தன் திருமறையிலே சூரா அல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தில் 20வது வசனத்திலே சொல்கிறான். வ ஆஹரூன், மனிதர்கள் ஒவ்வொரு வகையான துறைக்கு செல்கிறாங்க, சிலர் போராட்டத்துக்கு செல்கிறாங்க. இப்படின்னு அல்லாஹ் சொல்கிற அந்த வசனத்தின் தொடரில் வ ஆஹரூன், இன்னும் சிலர் இருக்கிறார்கள், யத்ரிபூன ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே பயணம் செய்கிறார்கள். யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்களை தேடிக்கொள்வதற்காக வேண்டி, அவங்க வியாபாரத்துக்காக வேண்டி, இந்த உலக வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் கூட இதா குதியத்தி ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த், அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை தேடுவதற்காக என்று அல்லாஹ் வேறு இடத்திலையும் சொல்கிறான். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நேரங்களில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்களுக்கு குற்றம் கிடையாது, அன் தப்தகு ஃபத்லம் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய அருள்களை நீங்கள் தேடிக்கொள்வது, இந்த உலக வியாபாரங்களை நீங்கள் தேடிக்கொள்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டதல்ல, உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது.
கண்ணியமான சகோதரர்களே, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய சந்தைகள் என்பது விரிவடைந்திருக்கிறது. கடந்த காலத்தில் சந்தை என்பது ஒரு இடம், அதில் வியாபாரம் மட்டும்தான் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இன்றைய சந்தை அப்படி அல்ல. சந்தை என்பதே நாகரிகத்தை பிரதிபலிக்கிற இடமாக இன்று விரிவடைந்திருக்கிறது. வக்கது தத்தவர மஃபூமு சூக் ஃபில் அஸ்ரில் ஹதீஸ். இந்த நவீன காலத்தில் இந்த சூக், அதாவது சந்தை என்பதனுடைய அந்த அர்த்தம், அதனுடைய கருத்து என்பது விரிவடைந்திருக்கிறது. அது வெறுமனே பொருள்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு இடம் மட்டுமல்ல, பல் அஸ்பஹ மைதானன் உம்ரானியன். இது நகர்ப்புறங்களின் கலாச்சாரங்கள் வெளிப்படுகிற ஒரு இடமாகவும், சகாஃபியன் வக்திசாதன், ஒரு பொருளாதார மையமாகவும், எதும்மு முஜம்மாத்தின் திஜாரியா, பொருளாதார அதாவது வியாபார மையங்கள் அங்கே இருக்கிறது. ஓ மராக்கிச ஹித்மியா, சேவை செய்யக்கூடிய இடங்கள் அங்கே இருக்கின்றது. பிரதிபலிக்கக்கூடிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. பல் இம்தத் ஐதன், எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த சந்தை என்பது டிஜிட்டல் யுகமாக மாறி இருக்குது. முந்தி மார்க்கெட்டுக்கு போகணும், இப்போ நீங்கள் என்னது டிஜிட்டல்லே நீங்கள் பல சந்தைகளை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே சந்தை என்பதனுடைய பொருளும் இடமும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை சொல்வதோடு, ஒமஹாத தவஸ்ஸு, இந்த வளர்ச்சி வெறுமனே வளர்ச்சியாக மட்டும் நிற்கல. ஃபஇன்ன மஸ்ஊலியத்தல் முஸ்லிம் தத்தசிஉ ஐதன், ஒரு முஸ்லீமுடைய பொறுப்பும் விரிவடைந்திருக்குது. எப்படி சந்தை விரிவடைந்திருக்கிறதோ அதே மாதிரி ஒரு முஸ்லீமுடைய கடமைகள், பொறுப்பு, ஒவ்வொரு இடங்களையும் எப்படி நடந்து கொள்ளணுன்ற அந்த பொறுப்புகளும் விரிவடைந்திருக்கின்றது. ஃபஹுவ லா யதுகுலு சூக கௌனஹு முஷ்தரியன் அவ் பாயியன் ஃபகத். நாங்கள் சந்தைக்கு அல்லது மார்க்கெட்ஸுக்கு வெறுமனே வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு மட்டும் நாங்கள் போகலை. பல் யதுகுலு பிரிசாலத்தின் யஹ்மிலுஹா வகியமின் யுமஸ்ஸிலுஹா. நாம் மிகப்பெரிய தூதுத்துவத்தோடு அந்த இடத்துக்கு போகிறோம். நமக்கிட்ட ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, நாம் ஒப்படைக்க வேண்டிய சில அமானிதங்கள் இருக்குது. அந்த கடை தெருக்களில், சந்தைகளில், வியாபார தலங்களில், அந்த கலாச்சார மையங்களில் நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது. வஹுலுகின் யத்ஹரு பிஹி, அங்கே நமது நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டியிருக்கிறது. ஃபஸ்ஸூகு மின் அஷத்தில் மவாத்தின் அல்லதி தப்ருசு ஃபீஹல் அக்லாக். அதாவது கடைத்தெரு என்பது நமது பண்பாடுகள் வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடங்கள் இருக்கிறது. மனிதனுடைய ஆளுமைகள் வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடமாக அந்த இடங்கள் மாறி இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரில் வருகிறது, 2076வது இலக்கத்திலே, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன், அல்லாஹு தாலா ஒரு தாராளமான மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான். இதா பா வைதஷ்தரா வைதக்தபா, அவன் வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, அல்லது அவன் முறையிட்டாலும், அல்லது கடன்களை அவனுடைய கொடுப்பனவுகளை அவன் திருப்பி பெறுகிற போதும் அவன் தாராளமாக நடந்து கொள்கிறான். ஆகவே அதாவது சந்தைகளிலே நமது அஹ்லாக்குகளில் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த ஹுத்பாவிலே மிக அழகாக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபஸமாஹத்து ஹுலுகுன், அதாவது இந்த தாராளத்தன்மை என்பது, ஒரு விஷயத்தில் தாராளமாக நடந்து கொள்கிற அந்த விஷயம் என்பது, ஹுலுகுன் லா யظஹரு இல்லா ஃபி மைதானி தஆமுல், அதாவது இந்த தஆமுல், கொடுக்கல் வாங்கல் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒரு இடத்துல தான் அது வெளியாக வரும். வலா யுக்தபரு சிதுகுஹு இல்லா ஹைஸ், அதாவது இதனுடைய உண்மைத்தன்மை எப்போ வெளியாகும்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில், சில சிக்கல்கள் வருகிற நேரத்தில், தேவை வருகிற நேரத்தில் தான் அந்த தாராளத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே வத்தாஜிருல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் வியாபாரியை பொறுத்தவரையும், யன்ஷுரு மஅ பைஇஹி கியமன் ஃபி சித்கி, தன் வியாபாரத்தோடு சேர்த்து அவன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். வ அமானத்திஹி, அவன் தன்னுடைய நம்பிக்கைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே போல அவன் ஒரு பரந்த உள்ளமுள்ளவனாக, நல்ல எண்ணம் உள்ளவனாக அந்த சந்தைகளிலே அவன் செயல்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது ஏன் தெரியுமா? நல்ல பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக, நல்ல பண்பாடுகளை நான் உருவாக்குவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே உமின் ஹுனா, இதில் நாம் தெரிந்து கொள்கிறோம், ஃபஇன்ன மின் அஅதமி தலாயிலில் ஈமான், அதாவது ஈமானுடைய அடையாளங்கள், ஆதாரங்களிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அந்த மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், அன் யகூன சூக் இந்தல் முஸ்லிம் மௌதிஅ அஜ்ர், அதாவது கடைத்தெருக்கள் என்பது முஸ்லீம் நன்மை பெறுகின்ற ஒரு இடமாக அது இருக்கணும். அந்த கடைத்தெருக்களுக்கு போனால் பாவத்தை செஞ்சுட்டு வரப்படாது, அவன் நன்மையை செய்கின்ற இடமாக இருக்கணும். வலா மௌதிஅ விஸ்ர், அவன் பாவங்களை சம்பாதிக்கிற ஒரு இடமாக அது மாறிவிடக்கூடாது. யுராகிபுல்லாஹு ஃபீ பைஇஹி வ ஷராஇஹி, அவனுடைய விற்பனையிலும் அவனுடைய கொள்வனவிலும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும், அமானிதம் பேணக்கூடியவனாக இருக்கணும். வ யக்குஃபு அதாஹு, பிறருக்கு அவன் துன்பம் விளைவிக்காதவனாக இருக்கணும். வ யுஅதி
குல்ல தி ஹக்கின் ஹக்கஹு, அவன் ஒவ்வொருவருக்கும் அவருக்குரிய ஹக்குகளை, அவருக்குரிய விஷயங்களை, அவன் ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கணும். வயத்தஜன்னபுல் இஷ்ஷு வல் கிதா வல் ஹிதாஉ, அவன் ஏமாத்துறவனாகவோ மோசடிக்காரனாகவோ இருக்கக்கூடாது. வல் முமாத்தலா, ஒரு விஷயத்தை நிறைவேற்றும் போது அதில் தாமதம் ஏற்படுத்தக்கூடாது. நாளைக்கு தரேன், நாளை 2 தரேன், அடுத்த மாதம் தரேன் தாமதப்படுத்துவனாக இருக்கக்கூடாது. ஹக்குகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல இடமாக அது இருக்கணும். எனவே சந்தைகள் என்பது வெறுமனே சந்தைகளாக நீங்கள் பார்க்காதீங்க, நன்மைகளை அடைகிற ஒரு இடமாக, உங்கள் தரத்தை நிர்மாணிக்கிற இடமாக, உங்கள் ஈமானை பிரதிபலிக்கிற இடமாக, ஈமானை நடைமுறைப்படுத்துகிற ஒரு இடமாக சந்தை இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். பல் இன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆ திருமிதியில் வருது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹசன் என்ற தரத்தில் இதை பதிவாகிக்கிறாங்க. கடைத்தெருக்குள்ள போகும்போது இந்த துஆவை கண்டிப்பாக ஓதிக்கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது முக்கியமான ஒரு துஆ. எனவே கடைத்தெருக்கள் என்பது நாம் நன்மைகளை சம்பாதிக்கிற ஒரு இடமாக இருக்குது. லகத் நஸரல் இஸ்லாமு ஃபி ஸூக் அலா அன்னஹு மைதானுன் தத்பீகியுன் லில் ஈமான். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஈமானை ஒரு செயல் வடிவமாக பார்க்க விரும்புகின்ற ஒரு இடமாக சந்தையை வைத்திருக்கிறது. ஒருத்தன் ஈமான் உள்ளவனா இல்லையான்னு பார்க்கிறதா இருந்தால் அவன் மார்க்கெட்டில் எப்படி நடக்கிறாய் என்ற அந்த அடையாளத்தை கொண்டு ஈமானை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக வைத்திருக்கிறது. வசாஹத்துன் தல்ஹரு ஃபீஹா மஆதினுர் ரிஜால், மனிதர்களுடைய தரம் எப்படிப்பட்டது என்று, பெண்களுடைய தரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு இடமாக இருக்குது. லா யக்தஸிரு அல தகஸ்ஸுபி வத்தபர்ருஹி ஃபகத், அங்கே சம்பாதிப்பதும் லாபம் பெறுவதும் மட்டும் நோக்கம் அல்ல, அப்படி ஒரு இடம் அல்ல. ஃபஹுவ மஜாலுன் ததஜல்லா ஃபீஹி முராகபத்து தமீர், மனித உள்ளங்களில் கிடக்கிற உள்ள கிடக்கைகளை வெளிக்கொண்டு வருகின்ற இடமாகும். வசிதுகு தஆமுல், அதாவது நல்ல கொடுக்கல் வாங்கலில் உண்மைத்தன்மையை நிரூபிக்கிற இடமாகவும் நல்ல நியத்துள்ள ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. வமன் வஃபகஹு அல்லாஹு லிதுஹூலி ஸூக் பினியத்தின் தய்யிபா, நல்ல எண்ணத்தோடு நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறானோ, அங்குள்ள ஒழுக்கங்களை பேணுகின்ற ஒரு பாக்கியத்தை யாருக்கு வழங்குகிறானோ, சார சய்யுஹு இபாதத்தன், அந்த சந்தைக்குள்ள நீங்க போறதே ஒரு இபாதத்தாக அது மாறிவிடுகிறது. வ தஆமுலுஹு சதகத்தன், அங்க உங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் தர்மமாக மாறிவிடுகிறது. வ சுலூகுஹு தஅவத்தன் சாமித்தன் துஅலி மின் ஷஅனி தீனி, அங்கே உங்களோட ஒழுங்குகள் நடைமுறைகள் எல்லாம் ஒரு மௌன அழைப்பாக, நீங்கள் பிறருக்கு செய்கிற ஒரு மௌன அழைப்பாக அது மாறிவிடுகின்றது. எனவே ஒமின் அஹம்மி மா யஜிபு தவாசி பிஹில் யௌம், இன்றைய தினத்தில் நாம் நமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், யகூன ஹுதூருனா ஃபில் அஸ்வாகி மப்னியன் அலா கவாயிதி அல் அத்ல், நாங்கள் இந்த சந்தைகளுக்கு வியாபார தலங்களுக்கு வருவது என்பது நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு அடிப்படை அது கொண்டிருக்கின்றது. வஷஃபாஹிய, அதாவது வெளிப்படைத்தன்மையை நாம் அங்கே கொண்டிருக்க வேண்டும். வமுத்தஹர்ரியல் லில் ஹலால், ஹலாலை அவர் தேடக்கூடிய ஒரு இடமாக அது மாற வேண்டும். ஹரீசன் அலல் வஃபாஇ, அதாவது அவனுடைய நாணயத்தை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக அவன் மாற வேண்டும். அதே போல சந்தேகமான விஷயங்களில் அவன் தவிர்த்து கொள்ளணும். இது ஹராமாய்க்குமா ஹலாலாய்க்குமா, இது வாங்கலாமா இது விற்கலாமா, இது வட்டியாயிருக்குமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏற்படுகிற போது அவன் அதிலே பேணுதலாக இருக்கணும். ஹித்ரம் மினல் கிஷ்ஷி வத்தத்லீசி, ஏமாற்றுறதிலே இருந்தும் பிறரை அவன் நம்ப வச்சு அவன் ஏமாற்றுவதை விட்டும் அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, அவன் ஏமாற்றுகின்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் விட்டும் அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளுகின்ற விஷயம் நமக்குள்ள பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தம்மா யுரீபுக் இலா மா லா யுரீபுக், உனக்கு சந்தேகமானவற்றை நீ விட்டுவிடு, சந்தேகம் இல்லாதவற்றை நீ எடுத்துக்கொள். ஃபமன் இத்தக ஷுபஹாத், யார் சந்தேகமானதை தவிர்த்து கொள்கிறானோ, ஃபக்கத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்தி, அவன் தனது மார்க்கத்தையும் தனது மானத்தையும் அவன் பாதுகாத்துக் கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி கடைத்தெருக்குள்ள சந்தைகளுக்குள்ள போகும்போது பலதரப்பட்ட கலாச்சாரங்களை பார்ப்போம், பலவிதமான பெண்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ அல்லாஹு தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த இடத்துல ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறான். குர்ஆன்ல சூரத்து நூர்ல 30வது வசனத்தில் சொல்கிறான், குல்லில் முஃமினீன், மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகுத்து மின் அப்சாரிஹிம், தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதே போல வகுல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள்,
பெண்கள் யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன, தங்கள் பார்வைகளை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கடைத்தெருக்கள் என்பது அங்கே நல்ல பண்பாடுகள் வெளிப்பட வேண்டும், நல்லவற்றை அவன் உருவாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு இடமாக இருக்கணும், கலாச்சாரத்தை உருவாக்கின்ற ஒரு இடமாக இருக்கணும், மனித பெருமானங்களை உருவாக்கக்கூடிய அதாவது வேரூன்று செய்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும், அது மாத்திரமல்ல அங்கே அதாவது தூதுத்துவத்தை நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும், அந்த செயல்களில் ஈடுபடுகிற நேரத்திலே அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்ற விஷயத்தையும் மிக சுருக்கமாக இந்த குத்துபாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும், உங்கள் நப்சுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ தஜிதூஹு இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதை கண்டுகொள்கிறீர்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தையும், உண்மையிலே மிக அருமையான அழகான ஒரு குத்துபா. சந்தைகளில் நான் வெறுமனே போகிறோம் வாங்குறோம் இது அவ்வளோ இல்லை, இது உங்களோட கலாச்சாரம் பிரதிபலிக்கணும், உங்களோட அஹ்லாக் வெளியே வரணும், உங்களோட ஈமானுடைய நடைமுறை வெளியே தெரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஸூகுல்லதி யுதாரு பிரூஹின் மஸ்ஊலியா, சூக்கு என்பது சந்தைகள் என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அது கட்டியெழுப்பப்பட வேண்டும், அது கண்காணிக்கப்பட வேண்டும். வத்துபுனா ஃபீஹில் அலாகாத்து அல சித்கி வல் அத்ல், ஏற்கனவே சொன்ன விஷயங்களை சொல்றாங்க. உண்மையும் அதே மாதிரி நேர்மையும் அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். வயுராஆ ஃபீஹின் நிஸாமு வஸ்ஸௌக், அங்கே நல்ல நடைமுறைகள் அங்கே கண்காணிக்கப்படும். வஹுவ ஜுஸ்உம் மினல் மஷ்ஹதில் ஹதாரியில் உம்ம, இது தேசத்தினுடைய நாகரிகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஷாஹிதுன் ஹய்யுன் அலல் ஹுவியா வல் கியம் இஸ்ஸாமியா, அதாவது எங்களுடைய பெரிய பெருமானங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு சான்று பகரக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க, அது ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அல்ல. ஒரு வியாபாரி என்பவர் அத்தாஜிரு சதூக்கு அல் அமீனு மஅன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதா, அதாவது உண்மையான நேர்மையான வியாபாரி உண்மையாளர்களுடன் நபிமார்களுடன் இருப்பார் என்றது. ஆனாலும் கருத்தடிப்படையில் அது சரியான ஒரு விஷயம். அந்த ஹதீஸ் லைஃபான ஒரு செய்தி நாங்கள் திருமதியில் பார்க்கிறோம். ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தைஃப் என்ற ஒரு தரத்தில் சொல்லிக்கிறாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபார தலங்கள் என்பது அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அதாவது மனிதர்கள் அங்கே சில இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் யார் என்றால் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விற்பனையோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் திருப்பி விடாது. எனவே சந்தைகள் என்பது இறை நினைவுகளிலிருந்து நம்மை தூரமாக்கிவிடக் கூடாது என்கிற ஒரு செய்தியையும் கடைசியாக நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் கடைசியாக இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனமும் சொல்லப்பட்டது, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, எங்கே போனாலும் மக்களுக்கு நல்லதை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நேர்மையாளர்களை விரும்புகிறான் என்ற இந்த குத்துபா மிக அருமையாக இருந்தது. அல்லாஹு தஆலா இது போன்ற இந்த குத்துபாக்களில் இன்னும் பயனடையக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்பாடு செய்திருக்கிற இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் அல்லாஹு தஆலா அதில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் மன்னிப்பையும் மகத்தான அருளையும் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் துஆ செய்தவனாகவும், இந்த நாட்டிலே இந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டின் செழுமைக்காகவும் நான் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாகவும் இன்னும் ஒரு குத்பாவிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.